கண்ணக்கிழங்கு ஃப்ரை சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த கண்ணக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டதுலேருந்து அதோட நாங்கள் கண்ணக்கிழங்கு சாப்பிட்றதே விட்டுட்டோம்னு சொன்னாங்க. நிறைய சைடு எஃபெக்ட் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போமாங்க. அம்மா வாரத்தில் 3 முறை இந்த கிழங்கை செஞ்சு கொடுத்துருவாங்க. பெண்களுக்கு ரொம்ப அதிகப்படியான சத்துக்கள் நிரம்பிய காய்ங்க இது. வேதாத்தி மகரிஷி கூட அவரோட பாடல் ஒன்றில் சொல்லியிருப்பாரு, பூமி கடையில் விளையிற அத்தனை கிழங்கும் தாமச உணவுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் கண்ணக்கிழங்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷலாக சொல்லியிருப்பாருங்க. இதில் அதிகப்படியான ஃபைபர் சத்து இருக்குது, நல்லா டைஜஸ்ட் ஆகுங்க. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா உடல் பருமன் அதிகமாகும், கண்ணக்கிழங்கு சாப்பிட்டா உடல் மெலியும். பாதி கிழங்கு கட் பண்ணி கட்டங்கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. மீடியம் ஸ்லைஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு மஞ்சத்தூள், உப்பு, புளி சேர்த்து வேக வச்சேங்க. புளியை சேர்க்கும் பொழுதே அந்த அரிக்கிற தன்மைலாம் போயிடுங்க. முக்கியமாக இது எப்படி வேக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழையக்கூடாதுங்க, வெந்திருக்கணும். ஒரு ஸ்டிக் எடுத்து குத்தும் பொழுது அது அழகாக உள்ளே இறங்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் சேர்த்து இந்த கண்ணக்கிழங்கு சேர்த்து மிளகாய் தூள் சேர்த்து 4 பல் பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.